வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ட வெலுன்னு புடிச்சு வெளுத்து விட்டுட்டாங்க. பல பக்கமும் இன்னைக்கு டேல நல்ல ஒரு செல் ஆஃப் இருந்திருந்தது. ஸோ, நமக்கும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ் பண்றதுக்கான சான்ஸ் ஏற்பட்டிருந்தது. பட் தொடர்ந்து நம்ம மார்க்கெட்ல இன்னும் சில நாட்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் ஏற்பட்டுட்டே தான் இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ, மேபி ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டோம்னா, இன்னொரு நாள் வாய்ப்பு கண்டிப்பா வந்து கிடைக்கும். ஸோ, எந்த இடத்துலயும் வந்து நம்ம அவசரப்படாம இருந்தாலே போதும். டெஃபினட்டா நம்ம வாய்ப்புகள் எல்லாம் வந்து பிடிச்சிட முடியும். இன்னைக்கு டேல நம்ம மார்க்கெட் பார்க்கும்போது ஓரளவு ரெக்கவர் ஆகி தான் க்ளோஸ் ஆயிருந்தது. நிஃப்டி 50 வெறும் 420 பாயிண்ட்ஸில் தான் இறங்கி க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஆஃப்டர்நூன் டிஸ்கஸ் பண்ணும்போதே நல்ல ஒரு இறக்கம் ஏற்பட்டிருந்தது. அதுக்கு முன்னாடி ஒரு 600 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கம் ஏற்பட்டிருந்தது. அது கூடலாம் கம்பேர் பண்ணால் ஒரு பரவாயில்லாத ஒரு ரெக்கவரி இன்னைக்கு டேல ஏற்பட்டிருக்கு. அதே தான் பேங்க் நிஃப்டிலையும் கிட்டத்தட்ட பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது 2200 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்தெல்லாம் கொடுத்துருந்தது. பட் எண்ட் ஆஃப் த டேல 500 பாயிண்ட்ஸ் கிட்ட ஒரு ரெக்கவர் ஏற்பட்டு இன்னைக்கு டேவை கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. ஸோ வங்கி பங்குகள் டே பை டே அட்ராக்டிவாக மாறிட்டு இருக்கு. ஸோ எஃப்எம்சிஜி கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கு. இது தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். ஐடிலையும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஆனால் ஐடியில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் டிசிஎஸை மட்டும் பார்க்குறேன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஓரளவு நல்ல சேஃபான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸாக நான் வந்து பார்க்குறேன். ஸோ இதை தாண்டி பல வாய்ப்புகளும் போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ இன்னும் சில பங்குகள் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண இடத்த நோக்கி வந்துக்கிட்டும் இருக்குது. ஸோ அதை பற்றியெல்லாம் நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ இன்னைக்கு டேயில் மார்க்கெட் இறங்குனதில் கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடி கிட்ட இன்வெஸ்டரோட வெல்த் வைப் அவுட் ஆயிருக்கிறதா ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெவியான ஒரு செல் ஆஃபில் எல்லா பக்கமும் இன்னைக்கு டேல போட்டு அடித்து நிமித்திருந்தாங்க. ஸோ அதோட இம்பேக்ட் நல்லாவே வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ நாளைக்கு ஏதாவது ரிலீஃப் ரேலி ஏற்படுமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதுக்கும் வாய்ப்பில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் தெரியுது. ஏன்னா இப்போதைக்கு யூஎஸ் மார்க்கெட் பார்க்கும்போது இன்னைக்கு டேல ஒரு டவுன்ஃபாலை தான் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. க்ரூட் ஆயிலோட ஏற்றம் இருக்கிற வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே வந்து கம்மி தான். ஆனால் எத்தனை நாட்களுக்கு நீடிக்கும் அப்படின்றலாம் நமக்கு தெரியாது. ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம தொடர்ந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த வாய்ப்பு நமக்கு ஏற்படும் போது ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து கரெக்டாக கேப்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கணும். வெயிட் பண்ணணும்னா ஆப்பர்ச்சுனிட்டி கையை விட்டு போயிடும். அதே மாதிரி இதுக்கப்புறம் கீழே இறங்காதான்னு கேட்டால் தெரியாது. யாருக்கு தெரியும் எவ்வளோ தூரம் இறங்கும்ட்டு. ஸோ மேபி இறங்கலாம். இன்னும் வந்து நல்லா சரிவடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. பட் என்னதான் இருந்தாலும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு கையில் பணம் இருந்துக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் நம்ம ஒரு ஒரு நாள் 2 நாளில் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ 2 வருடங்களாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதே ஒரு ஆர்டிக்கலாக வேற வந்து கொடுத்துருக்காங்க. கேஷ் கிங் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு அப்படியே ஒரு டைட்டிலே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது உண்மை தான். இதெல்லாம் தெரிஞ்சனால தான் நம்ம இதுக்கு முன்னாடியே அளவாக வந்து நம்ம மார்க்கெட்டில் வச்சுக்கிட்டோம். ஸோ அங்கங்கே கிடைக்கிறத மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். ஸோ இப்போவும் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்பட்டுட்டு இருக்கு. ஸோ என்னதான் நிஃப்டி 50 நீங்கள் பாருங்கள் லாஸ்ட் டிப்பில், ஸோ அதாவது போன வருடம் பார்க்கும்போது நல்ல ஒரு டிப்பில் வந்து இருந்தது. அந்த டைம்லேயும் நமக்கு வாய்ப்புகள் எல்லாம் வந்து கிடைச்சது. ஆனால் அந்த டைமில் இருந்த ஒரு ஒரு நிலைமையை விட இப்போ இருக்கக்கூடிய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பல செக்டார் பங்குகள் பார்த்தீங்கன்னா அப்படியே தலைகீழாக வந்து கீழே குதிச்சுட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ நல்லாவே வந்து ஒரு இம்பேக்ட் பல பங்குகள்லையும் ஏற்பட்டிருக்கு. ஸோ அந்த இம்பேக்டை முடிஞ்ச அளவுக்கு ஸோ உங்களுக்கு பிளான் கண்டிப்பாக வந்து இருக்கணும். ஸோ கரெக்டாக பிளான் பண்ணி பணத்தை வந்து யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த டவுன்ஃபாலில் தொடர்ந்து நம்மளால் பணம் போட்டுகிட்டே இருக்க முடியும். ஏன்னா எது டவுன்ஃபால் அப்படிங்கிறது தெரியாது. ஒரு அட்ராக்டிவான இடத்த வேணால் நம்மளால் ஃபைன் பண்ணலாம். அதுக்கப்புறமும் அது கீழே விழுந்ததுன்னா ஸோ தொடர்ந்து நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணணும். ஏன்னா அதுக்கு தானே நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதனால் அதை பண்ணுறதுக்கு நம்ம தவறிடவே கூடாது. ஸோ ஏறிடுச்சு அப்படின்னா அது பக்கம் பின்னாடி போகாதீங்க. சில பேர் என்ன கேட்குறாங்க, பங்குகள் பற்றியான டவுட் கேட்குறாங்க. அந்த பங்கு ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு பீக்லேருந்து வந்து கரெக்ட் ஆகுது. அந்த பங்கை வந்து நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் என்னங்க இருக்குது. ஸோ இப்போ தான் வந்து டாப்லேருந்து வந்து கரெக்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி பங்குகள் பின்னாடி போனோன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஃபர்தராக டவுன்ஃபால் கூட வந்து ஏற்படலாம். ஸோ மேபி இதுதான் கரெக்ஷனோட ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜாக கூட இருக்கலாம். அதே மாதிரி ஸோ இன்னும் சில கொஞ்சம் இந்த ஆப்ரேட்டிங் ஸ்டாக்கை பற்றியெல்லாம் வந்து கேட்குறாங்க. அந்த மாதிரி பங்குகளை நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே வந்து பெட்டர். ஏன்னா ரிஸ்க் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ லார்ஜ் கேப்பில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இன்றைக்கெல்லாம் பாருங்கள் டாடா மோட்டார்ஸை போட்டு அடித்து நிமித்தியிருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் மட்டும் இல்லை, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா ஆட்டோ ஸ்டாக்கும் இன்றைக்கி டேயில் கடுமையான சரிவை சந்திச்சிருக்கு. எம்என்டம் அண்ட் இந்த மாருதி சுசுக்கி, அசோக் லேண்ட்லாண்ட், எய்ச்சர் மோட்டார் போன்ற பங்குகள் இன்றைக்கி டேயில் நல்ல ஒரு சரிவு, ஒரு 4% வரைக்கான இறக்கத்தெல்லாம் வந்து கொடுத்துருக்கு. டாடா மோட்டார்ஸ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட இன்றைக்கி டேயில் 5.5% வரைக்கான ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு. திரும்ப ஒரு நல்ல ரெக்கவரை வந்து போஸ்ட் பண்ணுச்சு. ஆனால் இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா இதுக்கு முந்தைய லோவை கூட கம்பேர் பண்ணும்போது கூட இன்னும் வந்து புது ஒரு லோவை பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் ஹிட் பண்ணியிருக்கு. அதுவும் கடந்த ஒரு 6-7 ட்ரேடிங் செஷனில் இந்த ஒரு லோவை வந்து ரீச் பண்ணியிருக்கு.
ஸோ இப்போ குளோபல் டென்ஷன் அதிகமாக இருக்குது, அது ஒரு காரணம் இந்த பங்கு சரிவடைவதற்கு. இன்னொன்று நம்ம இதுக்கு முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், கிட்டத்தட்ட 2 வருடமாக அதை பற்றி நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம க்ளீனாக வந்து பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த ப்ராப்ளம் இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல விரைவில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் நம்ம கரெக்டாக பார்த்திங்கன்னா இதில் ப்ளே பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவோம். ஸோ அதுக்கு தான் நான் ஃபைட்டும் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நான் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பங்கை நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாருக்கும் அந்த ஒரு குழுமம் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கும்ல, அதே மாதிரி தான் நம்மளும் இந்த பங்கு மேலே அந்த டைமில் முதலீடு பண்ணோம். டாடா குரூப் ஸ்டாக்காக பார்த்து அதை உட்காந்து படித்து அதை ஃபோக்கஸ் பண்ணுறது மட்டும்தான் கவனம் செலுத்திட்டு இருந்தேன். ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த ஒரு பங்கு இந்த டாடா மோட்டார்ஸ். பட் அதுக்கப்புறம் இப்போ பார்க்கும்போது சூப்பர் ரிட்டர்ன் கிடச்சிருக்கான்னு கேட்டால் சூப்பர் ரிட்டர்ன் எல்லாம் இல்லை. என்ன, நமக்கு கமர்ஷியல் வெஹிக்கிள் கிடச்சிருக்கு, அது பெட்டர் பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்குது. பட் நம்ம அந்த டைமில் இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு மெனக்கெட்டு பங்குகளை வந்து அனலைசிஸ் பண்ணியிருந்தோன்னா இன்னும் பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நம்ம கையில் கிடச்சிருக்கும். ஸோ வெயிட் பண்ணுவோம். நம்ம திரும்ப ஒரு பெட்டர் சான்ஸ் கிடச்சிதுன்னா இந்த டாடா மோட்டார்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ அந்த டைமில் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு பயம் மார்க்கெட்டில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்து இருக்குது. ஸோ வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கேஸ் செக்டார் பங்குகள் எல்லாம் இன்றைக்கி டேயில் போட்டு அடித்து இறக்கிட்டு இருந்தாங்க. ஸோ கேஸ் செக்டார் பங்குகள் பலதும் வந்து சரிவடைஞ்சிட்டு தான் இருக்குது. அதில் ஜிஎஸ்பிஎல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7% வரைக்கான இறக்கத்தை கொடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து ப்ரீவியஸாக வந்து நான் ஃபோக்கஸ் பண்ண இடத்துக்கு இந்த ஜிஎஸ்பிஎல் இப்போது வந்துருச்சு. ஸோ கிட்டத்தட்ட அந்த ஜோனில் தான் இருக்குது. ஸோ அகெயின் பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த ஜிஎஸ்பிஎல் வந்து நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள் இந்த பங்கை பற்றி. ஸோ பட் இப்போதைக்கு என்ன ஒன்றுனா, அது கேஸ் செக்டார் பங்கில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா கேஸ் செக்டார் பங்குகள் பார்த்திங்கன்னா தொடர்ந்து இப்போது ஒரு தட்டுப்பாடில் வந்து திண்டாடிட்டு இருக்காங்க. பல இடத்துலையும் வந்து அவங்க சப்ளை பண்ணுறத கட் பண்ணுறதாகவும் செய்திகள் எல்லாம் வந்துட்டுருக்கு. ஆனால் நல்ல ஒரு லோவை வந்து இது ரீச் பண்ணியிருக்கு. ஸோ இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சான்ஸாக தான் நான் பார்க்குறேன். இது அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஐஜிஎல். ஸோ இந்த ஐஜிஎல் பொறுத்த வரைக்கும் ஒரு சான்ஸ் இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஆல்ரெடி இதை பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஐஜிஎல்லும் ஒரு நல்ல சரிவை பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ லாஸ்ட் டைம் வந்து ஒரு பெரிய ஒரு சரிவு ஏற்பட்டிருந்தது, ஞாபகம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதே இடத்துக்கு இப்போ வந்துருச்சு. ஸோ ஒரு ஏற்றத்தை கொடுத்து திரும்ப பார்த்திங்கன்னா அதே இடத்துக்கு வந்து நின்று க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதுவும் ஒரு சான்ஸ் தான். ஸ்லோவாக வந்து நம்ம அக்யூமுலேட் பண்ணுறதை பற்றி திங்க் பண்ணலாம் இந்த ஐஜிஎல் போன்ற பங்கு. பட் இதெல்லாம் ஒன்ஸ் வந்து இந்த டென்ஷன் சரியாயிருச்சுன்னா அதுக்கப்புறம் ஸோ திரும்ப ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ இப்போ ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போதைக்கு வந்து நம்ம இந்த க்ரூட் ஆயில் ஏற்றத்தை வந்து சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும், அதற்கான விலையை நம்ம கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ட்டு ட்ரம்ப் சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் வந்து நாங்கள் ஈரானை மண்டியிட வச்சுட்டோன்னா அதுக்கப்புறம் இந்த க்ரூடோட ப்ரைஸ் எல்லாம் இவ்வளோ இருக்காது, ரொம்பவே வந்து சரிவடைஞ்சிரும். அப்போ நம்ம அனைத்து நாடுகளும் ரொம்ப மலிவான விலைக்கு இதெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு ட்ரம்ப் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்ன எப்போ முடியும்னு நமக்கு தெரியல. என்றைக்கு வேணால் முடியலாம், எதிர்பார்க்காத பொழுது முடியலாம், இல்லை முடியாமல் கூட இருக்கலாம். நமக்கு இது பழகி கூட போகலாம். எப்படி வந்து உக்ரைன் ரஷ்யா வார் நமக்கு பழகிச்சோ அதே மாதிரி இந்த வாரம் நமக்கு பழகிட்டு அதுக்கப்புறம் கூட ஒரு ஏற்றத்தை கொடுக்கலாம். ஆனால் இந்த இடத்துல இருக்கிற ஒரே டென்ஷன், இந்த அந்த வழித்தடம், ஹார்மஸ் வழித்தடம் மூலிமா எந்த கப்பலையும் இவங்க அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த அளவுக்கு டென்ஷன் இருக்குது. ஸோ நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ இந்த ரிஸ்கெல்லாம் இருக்குங்கிறத புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்முக்கு இதெல்லாம் ஒரு பெட்டர் சான்ஸை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குதுன்னே நான் சொல்லுவேன். அடுத்தது ஸோ கெயிலை பற்றி வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போது கெயில் கிட்டேருந்து என்ன ஒரு செய்தி வந்திருக்குன்னா, கெயில் வந்து இந்த டெலிகாம் இண்டஸ்ட்ரீஸ்குள்ளே வந்து என்ட்ராக போகிறதா சொல்லியிருக்காங்க. டெலிகாம் செக்டாருக்குள்ளே ரயில்டெல் கூட வந்து பார்ட்னர்ஷிப் பண்ண போகிறதாகவும் கெயில் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ எதுக்குன்னு தெரியல, பட் பார்ட்னர்ஷிப் பண்ணி புது ஒரு வெஞ்சரை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயத்தை வந்து இவங்க தேடலில் போயிருக்காங்க. இது எந்த அளவுக்கு பலனளிக்கும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஆனால் இப்போதைக்கு கெயில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஷரில் இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஸோ கெயில் அண்ட் பெட்ரோநெட் போன்ற பங்குகள் பற்றியும் உங்கள் கூட நான் டிஸ்கஸ் பண்ணேன். ஸோ கரெக்ஷன் அந்த அளவுக்கு வந்து அந்த பங்குகளில் ஏற்படலை. கெயில் அண்ட் பெட்ரோநெட் போன்ற பங்குகளை பொறுத்த வரைக்கும் ஏற்படலை. ஸோ இந்த கெயில் பாருங்கள், லாஸ்ட் பீக் எங்கே இருந்துருக்குன்னு 246 இருந்தது, இப்போது 148 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ பார்க்கும்போது நல்லா இருக்கும். பட் ஒரு லெவலை பொறுத்த வரைக்கும் ஒரு லெவலுக்கு வந்து வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம எப்போவுமே ட்ரை பண்ணணுங்கிறத மட்டும் மனசில் வந்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் மேபி ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்பட்டதுன்னா கண்டிப்பாக அந்த அப்டேட் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணி வாங்குறதுல எந்த ஒரு தவறும் இல்லை. மேபி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து மிஸ் ஆகும். ஆனால் இந்த இடத்துல போச்சுன்னா என்ன, வேறு இடத்துல நம்ம பார்த்துக்கலாம். ஸோ சில பேர் சென்டிமெண்ட்டாக ஐயோ அந்த பங்கு போச்சே, அந்த பங்கு போயிருச்சே, நான் என்ன பண்ணுறது, வெயிட் பண்ணேனே போயிருச்சு அப்படின்னு வந்து கேட்கலாம். ஸோ மார்க்கெட்டில் வந்திருக்கிறது பணம் சம்பாதிக்க. இந்த பங்கு போனால் என்ன, இன்னொரு பங்கு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. எங்கேயுமே எதுக்குமே அவசரப்பட மாட்டீங்க.
பொறுமையா வந்து முடிவெடுப்பீங்க. நல்லாவும் வந்து பணம் சம்பாரிப்பீங்க. ஸோ இந்த பங்குல தான் சம்பாரிக்கணும் அப்படின்ட்டு இல்ல. ஸோ நான் படிச்ச படிப்புக்கு தான் வேலைக்கு போவேன் அப்படிங்கிறதெல்லாம் இல்ல. ஸோ இப்ப என்னமோ படிக்கிறோம், என்னமோ வேலைக்கு போயிட்டுருக்கோம். அதுதான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும். ஸோ பொறுத்திருந்து பொறுமையா புடிக்கிற பார்ப்போம். ஏன்னா நம்மலாம் பணம் கொஞ்சம் கொழுத்து போயிட்டு உட்காந்துட்டு இருக்கல. ஸோ நம்மகிட்ட இருக்கிறது லிமிட்டட் அமௌண்ட் தான். அத கொண்டு போய் ஒரு இடத்துல போய் சிக்க வச்சுக்கிட்டோம்னா, அதுக்கப்புறம் நம்ம மாட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால ரொம்ப வந்து யோசிச்சு ஒரு முடிவெடுங்க. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டிசிஎஸ் கிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம கேஸ் செக்டார் பங்குகள் பற்றியான அப்டேட்ட பார்த்துருப்போம். அதே மாரி இன்னும் சில பங்குகள் பற்றிலாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ ஃபர்தரா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். டாடா மோட்டார்ஸ் எப்படி இருக்கு? என்ன நிலைமையில இருக்குங்கிறத டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்தரா இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இந்த இந்த பங்குகள் எல்லாம் வரும். ஸோ வரும்போது கண்டிப்பா நம்ம அத பற்றி எல்லாம் ஆன் டைம்ல வந்து டிஸ்கஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். இதெல்லாம் தாண்டி இன்னும் சில பங்குகளும் வந்து இருக்கு. பட் இப்போ மார்க்கெட் சென்டிமென்ட் சரியில்லன்ட்டு நான் அத டிஸ்கஸ் பண்ணாம இருக்கேன். ஸோ பார்ப்போம். ஒன்ஸ் வந்து ஒரு நல்ல இடத்துக்கு அது ரீச் ஆச்சுன்னா, கண்டிப்பா அத பற்றியான அப்டேட் உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ஸோ அடுத்தது டிசிஎஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. டிசிஎஸ் இப்போ என்ன பண்றாங்கன்னா, யுஎஸ்ல வந்து ஒரு ஜெமினி எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர வந்து ஏஐ எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ குறிப்பா வந்து இது பிசிக்கல் ஏஐ அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இந்த மேனுஃபேக்சரிங் எல்லாம் ஆட்டோமேட் பண்றதுக்கான ஒரு விஷயம், ரோபோட்டிக்ஸ் இதெல்லாம் வந்து அடங்கி இருக்கக்கூடிய ஒரு ஒரு சென்டர தான் இப்போ வந்து டிசிஎஸ் வந்து தொறந்திருக்காங்க. இது 7வது கூகுள் ஜெமினி சென்டராவும் வந்து இருக்கு. ஸோ இப்போ இவங்க கூகுள் கிளவுட் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் இத பண்றாங்க. ஸோ ஜெமினி சர்வீஸை வந்து அவங்க போஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த என்டர்பிரைசஸோட அந்த விஷயங்கள் எல்லாம் மேனுஃபேக்சரிங் விஷயங்கள் எல்லாம் டிசிஎஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்கன்ட்டும் ஒரு தகவல் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. இது டிசிஎஸை பொறுத்த வரைக்கும் நல்ல செய்தி. ஸோ டெஃபினட்டாக இந்த மாதிரியான கம்பெனிஸ் ஏஐலலாம் வந்து பூந்து விளையாடுவாங்க. பட் இப்போ என்ன நினச்சிக்கிறாங்கன்னா பலரும் சின்ன கம்பெனிஸ் வந்து இந்த ஏஐல பெரிய அளவுக்கு வந்து கலக்குவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ எல்லா கம்பெனிலையும் அந்த மாதிரியான ஒரு விஷயமெல்லாம் வந்து நடக்காது. ஸோ அந்த கம்பெனிஸ் வளரணும்னா என்றைக்கோ வளர்ந்துருக்கலாம். பட் அதுவே வந்து பண்ணலை. ஸோ நீங்கள் வந்து இப்போது புதுசாக வளர்ந்துருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப் கூட நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சின்ன கம்பெனிஸை வந்து கம்பேர் பண்ணிக்கிறீங்க. ஸோ அது வேற இது வேற. ஸோ இந்த ஸ்டார்ட் அப்பை பேக் பண்ணியிருக்கிறது பெரிய ஒரு நிறுவனமாக இருக்கும். புது ஐடியாவை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த நம்ம ஊரில் இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன ஐடி நிறுவனங்கள் எல்லாம் புது ஐடியாவெல்லாம் இம்ப்ளிமெண்ட் எல்லாம் ஒன்றும் பண்ணலை. ஸோ அதனால் ரொம்ப வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் ஸோ பொறுத்துருங்க. லார்ஜ் கேப்பில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது அதை தான் நம்ம பார்க்கணும். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரியான பங்குகள் கிட்ட ரிசர்வ்ஸ் வந்து அதிகமாகவே வந்திருக்கு. ஸோ அதை பக்காவாக யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. ஏஐக்கு ஏற்ற மாதிரியான ஒரு அடாப்ஷன் இந்த கம்பெனிஸில் இருக்குங்கிற எதிர்பார்ப்பு எனக்கு இருக்குது. ஸோ பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த ஐடி பங்குகளை வந்து வேண்டாங்கிறாங்களே, நீங்கள் வேற மாதிரி சொல்கிறீங்களே அப்படின்ட்டு ஒருத்தங்க கேள்வி கேட்டிருந்தாங்க. பட் இது வந்து எக்ஸ்பர்ட்டு இதெல்லாம் நல்லா அதெல்லாம் அந்த சைடு தள்ளி வைங்க. உங்களுக்கு எதுன்னு சரின்னு படுதோ அதை வந்து பண்ணிட்டு போங்க. அவ்வளோதானே தவிர ஸோ அவர் சொல்லிட்டாரு, இவர் சொல்லிட்டாரு, எவரும் யாரும் பார்த்தீங்கன்னா பெரிய ஆட்கள் எல்லாம் கிடையாது. ஸோ எல்லாருமே மார்க்கெட்டில் பணத்தை போடுறோம். அவங்கவுங்க சக்திக்கு ஏற்பட்ட மாதிரி பணத்தை முதலீடு பண்ணி வெற்றியும் வந்து நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அவ்வளோதானே தவிர ஸோ இது வந்து மார்க்கெட் அப்படிங்கிறது அவங்கவுங்களுடைய டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு இடம் தான். ஸோ உங்கள் டிசிஷன் சரியாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆக போகிறீங்க. மேபி அது வந்து தவறாக இருந்ததுன்னா நீங்கள் இதில் ஃபெயிலியர் ஆக போகிறீங்க. இவ்வளோதான். ஸோ உங்களுக்கு எது கரெக்டுன்னு தோணுதோ அதை பார்த்துட்டு நீங்கள் பண்ணுறதுக்கு தான் கண்டிப்பாக வந்து முனைப்பாக இருக்கணுங்கிறத இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். இந்த எக்ஸ்பர்ட் சொல்லிட்டாங்க, நான் சொல்லிட்டேன், இல்லை இன்னொரு ஒரு யூடியூபர் சொல்லிட்டாங்கன்ட்டு எந்த ஒரு டிசிஷனும் வந்து எடுக்காதீங்க. ஸோ நான் எனக்கு சரின்னு படுறத பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு சரின்னு படுறத வந்து பண்ணுங்கள். ஸோ எந்த பிரச்சனையும் வராது. ஓகே. இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம். சில பங்குகள் பற்றியான விஷயங்களையும் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ மேபி ஃபர்தராக ஏதாச்சும் கேள்விகள் இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணலாம். நம்ம நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். மேபி நாளைக்கும் ஒரு ஃபர்தராக டவுன்ஃபால் இருந்ததுன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் அக்யூமுலேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் மார்க்கெட்டில் இருக்குங்கிறத புரிஞ்சுட்டு ஸோ தொடர்ந்து நல்ல இடமா பார்த்து நல்ல ஒரு ரிஸ்க் குறைவாக இருக்கிற இடமா பார்த்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகே. ஸோ நாளைக்கு மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.